ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகஸ்தியருடைய சீடர். சுவாரஸ்யமான நீதிக்கதை ஒன்றை கூறுங்கள் ஐயனே. தர்மம் சார்ந்து நீதிக்கதை ஒன்றை கூறுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான். இறைவன் அருளால் எத்தனையோ விதமான விளக்கக் கருத்துக்களை எல்லாம் யாம் பலமுறை பலருக்கு கூறியிருக்கிறோம் அப்பா. இஃதொப்ப கூறியது கூறல் என்றாலும் கூட நல்ல விஷயங்களை மீண்டும் மீண்டும் கூறுவது தவறல்ல என்பதால் தான் முன்பே இந்த உலகிலே உலவி வரும் சில கதைகளை நாங்கள் நினைவூட்டுகிறோம். சிலவற்றை கதை என்றும் பலவற்றை நடக்கக்கூடாத சம்பவம் என்றும் மனிதன் எண்ணுகிறான். முழு நல்ல விஷயங்களை போதிக்கின்ற அவை கதை மட்டுமல்ல, உண்மையாக ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வுதான். காலம் மாற மாற அந்த நிகழ்வுகளை எல்லாம் மனித சமுதாயம் மறந்து கதையாகவே அவற்றை பாவிக்க துவங்கிவிடுகிறது. இஃதொப்ப நிலையிலே நலமாய் உயர்ந்த எண்ணங்களோடு யார் வாழ்ந்தாலும் கூட ஏதாவது ஒரு சிறு பாவம் குறுக்கிட்டால் எத்தனை உயர்ந்த மனிதனும் சமயத்தில் சராசரி எண்ணங்களுக்கு ஆட்பட்டு விடுகிறான். அதே சமயம் சராசரியாக இருக்கின்ற மனிதர்கள் கூட சில புண்ணியத்தின் காரணமாக உயர்ந்த குணங்கள் பெற்று வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆட்படுகிறான். எனவே யாரையும் சராசரியாக பார்க்கக்கூடாது. இது போன்ற கருத்துக்களை வைத்துத்தான் பல்வேறு விதமான நீதிக்கதைகள் அமைய பெற்றது என்றாலும் அவற்றில் பல உண்மையில் ஒரு காலத்தில் நிகழ்ந்ததுதான். பொதுவாக தர்மத்தை மையப்படுத்தி நாங்கள் இந்த ஓலையிலே கூறுவதால் தர்மம் குறித்த ஒரு நிகழ்வை பாரதத்திலிருந்து கூறுகிறோம். இஃதொப்ப இந்த சம்பவத்தை மக்களுக்கு எடுத்துக்காட்டவே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நடத்திய ஒரு நாடகம் என்றே பொருள் கொள்ள வேண்டும். இஃதொப்ப நிலையிலே கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து பலரும் கேட்க, அஃதொப்ப வினாவை கிருஷ்ண பரமாத்மாவே செவியில் வாங்கி மௌனமாக இருக்க, ஒரு சமயம் அர்ஜுனனே ஏன் துரியோதனனே கூட கேட்க, அனைவரின் சந்தேகத்தை நீக்க கிருஷ்ண பரமாத்மா முடிவு செய்தார். அனைவரும் வந்த சந்தேகம் என்ன தெரியுமா? கிருஷ்ணா பரந்தாமா, இந்த உலகிலே இப்பொழுது உள்ள ஏராளமான ராஜ்யங்களும் அதை அடக்கி ஆளக்கூடிய மன்னர்களும் பெருநில மன்னர்களும் குறுநில மன்னர்களும் ஏன் செல்வந்தர்கள் என்று பெரும்பாலும் இந்த நிலத்திலே அனைவருமே யார் வந்து என்ன உதவி கேட்டாலும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் தர்மாத்மா என்று இந்த உலகத்தாரால் புகழப்படுகின்ற எங்கள் மூத்த சகோதரர் தர்மர் கூட யார் கேட்டாலும் தந்து கொண்டேதான் இருக்கிறார். யானும் ஏனைய சகோதரர்களும் கூட அவ்வாறு தான் இருக்கிறோம். இன்னும் கூறப்போனால் எமக்கு எதிரியாயிருந்தாலும் கூட துரியோதனும் யார் கேட்டாலும் எதை கேட்டாலும் தந்து கொண்டுதான் இருக்கிறார். நிலைமை இவ்வாறு இருக்க எங்கள் அனைவரையும் விட கர்ணனைத்தான் பொதுமக்கள் அனைவரும் வள்ளல் என்று கூறுகிறார்கள். எங்கள் அனைவரையும் விட கர்ணனை எப்படி உயர்வாக இருக்க முடியும்? இன்னும் கூறப்போனால் துரியோதனனுக்கு உட்பட்ட ஒரு சிறு ராஜ்யத்தைத்தானே அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். கர்ணனிடம் உள்ள செல்வங்கள் எல்லாம் ஒரு வகையில் பார்த்தால் துரியோதனன் தந்ததுதான். கர்ணன் தருவதையெல்லாம் ஒரு வார்த்தைக்கு கொடை என்றாலும் துரியோதனனுக்குத்தானே அந்த புகழ் போய் சேர வேண்டும். சராசரியான மனிதர்கள் வேண்டுமானால் இப்படி புரியாமல் பேசலாம். நீ பேசலாமா என்று கேட்க, கிருஷ்ண பரமாத்மா புன்னகை பூத்த முகத்துடன், பொதுமக்கள் கூறும் அதே கருத்தைத்தான் யானும் வழிமொழிகிறேன். நீங்கள் அனைவரும் தரலாம், நான் குறை கூறவில்லை. ஆனால் கர்ணன் தான் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் என்று கூற அனைவருக்கும் குழப்பமும் சந்தேகமும் வந்துவிட்டது. எங்களுக்கு நிரூபணம் இல்லாமல் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூற, பொறுமையோடு இருந்தால் நான் நிரூபித்து காட்டுகிறேன். கர்ணனுள் வள்ளல், மற்றவர்களும் வள்ளல். ஆனால் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக கர்ணன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை காட்டுகிறோம் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். அவ்வாறு கூறிய பிறகு சில தினங்கள் கழித்து உடலெல்லாம் தளர்ந்த ஒரு வயோதிகராக துரியோதனன் சபைக்கு வந்து, மன்னா துரியோதனா, உன் புகழ் கேட்டு இருக்கிறேன். உன்னால் எனக்கு ஒரு உதவி வேண்டும். பெரியவரை தாராளமாக கேளுங்கள், எதை வேண்டுமானாலும் தருகிறேன். துரியோதனன். உலக நன்மைக்காக நான் மாபெரும் வேள்வி ஒன்று செய்ய இருக்கிறேன்.
அந்த வேள்விக்கு வேண்டிய விருட்சங்களை நீ தர வேண்டும். எத்தனை வேண்டுமானாலும் என் அரண்மனையில் இருந்தும் சேமிப்பு கிடங்கில் இருந்தும் எனக்கு உட்பட்ட வனங்களில் இருந்தும் எடுத்து கொள்ளுங்கள். இப்பொழுதே என் வீரர்களை உம்மோடு அனுப்புகிறேன் என்றான் துரியோதனன். வந்தவரோ, இப்பொழுது வேண்டாம், நாளை வேள்வி என்றால் அதற்கு 2 தினங்கள் முன்பாக வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்றார். என்று கூறிய அந்த முதியவர் சென்று விட்டார். இதே பெரியவர். துரியோதனன் பார்த்த பிறகு தர்மரை, அர்ஜுனனை, ஏனைய அரசர்களை பார்த்து கேட்கிறார். அனைவரும் உடனே தருவதாக கூறினாலும் தேவையான பொழுது நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறி சென்று விடுகிறார். இறுதியாக கர்ணனிடம் சென்று கேட்க கர்ணனும் உடனே தருவதாக கூற, உடனே வேண்டாமப்பா, வேண்டும் பொழுது நானே பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறி சென்று விட்டார். அப்படி சென்று வந்த மறுதினத்திலிருந்து தொடர்ந்து விடாமல் சில தினங்கள் வருணனின் பொழிவு நிகழ்ந்தது. தேசம் ஒரே வெள்ளக்காடாக மாறியது. பிறகு ஒரு தினம் மழை நின்றது. ஆனால் வெள்ளம் மெல்ல மெல்ல வடியத் தொடங்கியது. பொதுமக்கள் வெள்ளத்தால் பாதிப்பு அடையாமல் இருக்க அந்தந்த தேச அரசர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள். இப்பொழுது அந்த முதியவர் துரியோதனிடம் சென்று, துரியோதனா, அன்று சொன்னேனே உலக நன்மைக்காக வேள்வி செய்யப் போகிறேன் என்று. ஆமாம், நாளை செய்யலாம் என்று இருக்கிறேன், விருட்சங்களை கொடு என்றார். துரியோதனுக்கு சரியான சினம் வந்துவிட்டது. பெரியவரே, ஏதாவது சிந்தனை இருக்கிறதா உமக்கு? இத்தனை தினங்களாக எங்கே போயிருந்தீர்கள்? தேசத்தில் நடந்தது உமக்கு தெரியாதா? ஒரே மழை, வெள்ளம். இப்பொழுது எல்லா மரங்களும் நனைந்திருக்கும். எப்படி அவை வேள்விக்கு பயன்படும்? அன்றே தருகிறேன் என்று சொன்னேனே, ஏன் வாங்கி கொள்ளவில்லை? இப்படி காலமில்லா காலத்தில் வந்து கேட்டு என்னை இடர்படுத்துகிறாயே, போ என்று சொல்லிவிட்டார். ஏனைய அனைத்து அரசர்களும் இதே பதிலையே கூற இறுதியாக கர்ணனை பார்க்க வந்தார். அந்த பெரியவர் கர்ணனை பார்த்து கேட்டபொழுது, பெரியவரே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உதவியை கேட்கிறீர்கள். தேசமெங்கும் வெள்ளமாக இருக்கிறது. எல்லா திசைகளிலும் நீர் நிறைந்து மரங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. அன்றே தந்திருப்பேன், நீங்களும் வேள்வி செய்திருக்கலாம். இறைவனின் சித்தம் அவ்வாறில்லை போல் இருக்கிறது. கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துவிட்டதே, என்ன செய்வது? இறைவா, எனக்கு வழிகாட்டு என்ற கர்ணனுக்கு சற்றென்று ஒரு சிந்தனை தோன்றியது. தன் சேவர்களை எல்லாம் அழைத்து, என் அரண்மனையில் உள்ள அனைத்து மரங்களையும் கதவுகளையும் இடித்து பெயர்த்து இந்த பெரியவருக்கு தந்துவிடுங்கள் என்று கூறிவிட்டான். அவ்வளவுதான். அந்த செய்தி பரவிய பிறகு அனைவரும் அங்கு வந்துவிட்டார்கள். கர்ணா, ஏன் உனக்கு இவ்வாறு ஒரு சிந்தனை வந்தது? ஒருவர் என்னிடம் வந்து உதவி கேட்கிறார். அந்த உதவியை தரக்கூடிய வாய்ப்பு சாதாரண நிலையில் அமையவில்லை. ஆனால் வாய்ப்பே இல்லை என்று கூற முடியாது. இப்பொழுது வேள்விதான் முக்கியம். பெரியவருக்கு கொடுத்த வாக்குதான் முக்கியம். உலக நன்மைதான் முக்கியம். நான் என்ன அரண்மனையில் பிறந்தவனா, அரண்மனையில் வளர்ந்தவனா? இடையில் வந்த வாழ்வு. நான் எங்கு வேண்டுமானாலும் ஒண்டிக் கொள்ளலாம். ஆனால் வேள்வி குறிப்பிட்ட தினத்தில் நடந்தாக வேண்டும். எனவேதான் இந்த முடிவு என்று கூறி அரண்மனை இடிக்க முற்பட்ட போது அந்த பெரியவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக உருவெடுத்தார். அனைவருக்கும் ஆச்சரியம். கிருஷ்ணா, நீங்கள் தான் முதியவராக வந்தவரா? ஆமாம், நான் தான் வந்தேன். இப்பொழுது அனைவருக்கும் புரிந்திருக்குமே எதற்காக கர்ணனை வள்ளல் என்று உலகம் கூறுகிறது, நானும் ஏன் கூறுகிறேன் என்று. எல்லோரும் தருகிறீர்கள். ஆனால் எந்த நிலையில் தருகிறீர்கள்? அவன் சுகமாக இருந்து கொண்டு தன்னுடைய நிலைமையை விட்டு கொடுக்காமல் தரத்தான் எண்ணுகிறீர்கள். ஆனால் தன் வாழ்வே அஸ்தமித்தாலும் பாதகமில்லை. நான் இருக்கின்ற இல்லமே போனாலும் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, தரக்கூடிய வகையில் எது இருக்கிறது என்று பார்த்து அதை எத்தனை கடினம் என்றாலும் அதை தந்தால் எத்தனை துன்பம் வந்தாலும் தருவேன் என்று எவன் முடிவு எடுக்கிறானோ அவன்தான் வள்ளல். மற்றவர்களையெல்லாம் வேண்டுமானால் உதவி செய்பவர்கள் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கிருஷ்ண பரமாத்மா கூற, இதையும் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் எங்களை எல்லாம் ஆட்படுத்திவிட்டு மழையையும் பொழிய வைத்துவிட்டு மரங்களை கேட்டால் எப்படி கண்ணா? நாங்கள் என்ன தரக்கூடாது என்ற எண்ணத்திலா சொன்னோம்? மரங்கள் ஈரமாக இருக்கிறதே, எப்படி வேள்விக்கு தருவது என்று தானே சங்கடப்பட்டோம். தரக்கூடாது என்ற எண்ணம் இல்லை என்று கூற, கிருஷ்ண பரமாத்மா எல்லோரும் பொறுமையோடு இருங்கள் என்று மீண்டும் நிரூபணம் கர்ணனை வள்ளல் என்று நிரூபிக்க வேறு ஒரு வழிவகை செய்தார். பின்னர் உரைக்கிறோம்.
அனைவருக்கும் ஆசிகள். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை என்று ஒரு சீடர் வினவுகிறார். அதற்கு அகஸ்திய பெருமான், இறைவனின் கருணையை கொண்டு இயம்புவது யாதென்றால், இஃதொப்ப உலக வாழ்வினிலே பல்வேறு மனிதர்களுக்கு காலகாலம் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளையெல்லாம் விலக்கி வைத்து பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கைதான் பெரும்பாலான மனிதர்கள் விரும்புகிறார்கள். இஃதொப்ப நிலையை பார்க்கும் பொழுது அஃதொப்ப ஒரு அமைதியான வாழ்வு என்பது பெரும்பாலும் சராசரி வாழ்வில் கிட்டுவது கடினமே. இவை போக வினைகளின் எதிரொலி அதன் வழியில் வாழ்க்கையில் பல்வேறு விதமான அனுபவங்களை கொண்டு வந்து சேர்ப்பதால் மனித வாழ்வு என்பது பல கோணங்களில் பார்க்கும் பொழுது அமைதியை தராத நிலையிலும் சந்தோஷத்தை தராத நிலையிலும் இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனாலும் கூட மனதை தளரவிடாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வதும் இறை நம்பிக்கையோடு வாழ்வதுமாக வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள கட்டாயம் மெல்ல மெல்ல மாற்றங்கள் ஏற்படும். பாவ புண்ணிய கணக்கு. பாவம் புண்ணியம் என்பதை பற்றி ஒரு அகஸ்தியர் சீடர் விளக்கம் கேட்கிறார். அதற்கு அகஸ்திய பெருமான், இறைவனின் கருணையை கொண்டு இயம்புவது யாதென்றால், இஃதொப்ப காலகாலம் வாழ்வியல் துன்பங்களுக்கு தீர்வு தேடி மாந்தர்களில் சிலர் எம்மை நாடுவது உண்டு. துன்பங்கள் எல்லாம் ஒரு கணப்பொழுதில் அல்லது விழிமூடி விழி திறப்பதற்குள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே மனிதனின் நோக்கமாக இருக்கிறது. அணுவளவும் துன்பமே இல்லாமல் வாழ வேண்டும், சதா சர்வகாலமும் இன்பமும் சாந்தியும் வாழ்வில் நிலவ வேண்டும் என்பதே மனிதர்களின் எண்ணமாக இருக்கிறது. இதை தவறு என்று நாங்கள் கூற மாட்டோம். ஆனால் இந்த இன்பமும் நிம்மதியும் இந்தந்த விதத்தில்தான் இருக்க வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறானே, அந்த எதிர்பார்ப்புதான் குறையாக மாறிவிடுகிறது. எனவே மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீடித்த இன்பமும் நிலைத்த சாந்தியும் இறைவனின் பாதார விந்தங்களை சரணடைந்து இறையோடு சாயுஜ்யமோ சாரூபமோ சாலோகமோ சாமீபமோ ஏதாவது ஒரு ஆன்ம பரிணாம வளர்ச்சி நிலை நிலையை அடைந்தாலொழிய மனிதனுக்கு கிட்டாது. இந்த உலக வாழ்விலே உன்னதங்களை அடைந்தால் நிம்மதி சந்தோஷம் என்று அதை அடைவதற்கு முன்னால் ஒரு மனிதன் எண்ணுவான். அடைந்த பிறகு அப்படி அவனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ இயலாது. மனித மனம் பக்குவம் 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 என்று பக்குவத்தின் உச்ச நிலையிலே நின்று பார்க்கும் பொழுது அவன் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் அபத்தமாக தெரியும். யாங்கள் மிக தெளிவாக கூறுகிறோம் என்றாலும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத நிலை அவன் கர்மாவில் அடங்கியிருக்கிறது. பெற்று வந்த கர்மபாவத்தை நுகர்வதற்காக வந்த உடல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் வாழ்வது என்பது மனிதனின் இயல்பான விஷயம். அதை எதிர்த்து இறை நோக்கி செல்வதுதான் மகான்களின் ஆன்ம போதனையாகும். எனவே இயல்பான விஷயங்களுக்காக ஒரு மகானையோ ஞானியையோ மனிதன் நாட வேண்டியதில்லை. அதற்காக இயல்பான விஷயங்களே வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை. விதி போக்கில் எப்படியெல்லாம் அவை கிட்டுகிறதோ அப்படியே மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். ஒருவேளை அவன் விரும்புவது போல் அது கிட்டாமல் போனாலும் மிக பெரிய இழப்பு ஏதும் இல்லை. ஆனால் ஆன்மீக வழியில் வராமல் வரும் சிந்தனை கூட இல்லாமல் பாவம் புண்ணியம் என்கிற பேதம் தெரியாமல் வெறும் விலங்குகளைப் போல் உண்டு உறங்கி சந்ததிகளை உற்பத்தி செய்து வாழும் மனிதர்கள் அனைவரும் எம் பார்வையில் பரிதாபத்திற்கு உரியவர்கள். அவர்கள் இன்னும் எத்தனையோ பிறவிகள் எடுத்துதான் ஆன்ம ஞான வழியை நோக்கி செல்ல இயலும். அது போன்ற மனிதர்களை கூட சேர்த்து கொள்ளலாம். ஆனால் பல்வேறு பிறவிகளில் சேர்த்த ஓரளவு புண்ணியத்தின் காரணமாக ஏதாவது ஒரு பிறவிலே நல்ல வழியை இறைவன் காட்டி கொடுத்தாலும் கூட தடுமாற்றத்தாலும் குழப்பத்தாலும் வேறு வாழ்வியல் சிக்கலை முன்னிறுத்தி அந்த ஆன்மீக வழியை புரிந்து கொள்ள மாட்டேன் என்றோ அல்லது புரிந்தாலும் அதன் வழியாக வரமாட்டேன் என்று சில மனிதர்கள் வாழ்கிறார்களே, அதுதான் விதியின் கொடுமையிலும் கொடுமையாகும். எனவே உலகியல் வாழ்விற்காக கடுமையாக ஒருவன் போராடக்கூடாது என்று நாங்கள் கூறவில்லை. கடுமையாக ஒருவன் உழைக்கக்கூடாது என்று நாங்கள் கூறவில்லை. அந்த செயலின் காரணமாக மறந்தும் பாவத்தை சேர்க்கக்கூடாது என்பதுதான் எமது கோட்பாடாகும். கூடுமானவரை யாரையும் பாதிக்காமல் யார் மனதையும் புண்படுத்தாமல் தத்தம் கடமைகளை நேர்மையாக ஆற்றி தன்னால் முடிந்த தர்ம காரியங்களை ஆற்றி அன்றாடம் இறை நாமாவளியை ஆழ்மன நிலையில் நிறுத்தி சிந்தித்து
ஒரு மனிதன் வாழ்ந்தாலே தேடுகின்ற நிம்மதியும் சந்தோஷமும் அவனை பின்தொடரும். இறைவனின் அருளாசியும் வந்து சேரும் அப்பா. இதை சரியான விகிதாசாரத்திலே புரிந்து கொண்டு எந்தவிதமான காழ்ப்பு உணர்ச்சிக்கும் இடம் தராமல் எம் வழியில் வர முயற்சி செய்தால் இறைவன் அருளை கொண்டு யாமே அக்தொப்ப மனிதனை கரை சேர்ப்போம் அப்பா. ஊழ்வினை கர்மா. மனிதனுக்கு துக்கமோ துயரமோ இன்பமோ துன்பமோ அதற்கேற்ற சிந்தனையோ அல்லது நடைமுறை நிகழ்வுகளோ அனைத்தும் ஊழ்வினைகளின் எதிரொலிதான் அப்பா. மனதை தளரவிடக்கூடாது. செய்கின்ற இறைபக்தி, தொண்டு, தன்னலமற்ற தர்ம காரியங்கள், சாத்வீக வாழ்வு கடமைகளை சரியாக ஆற்றுதல், இவற்றை ஒரு மனிதன் கடைபிடித்தால் அவனுடைய தேவையற்ற குழப்பங்களும் ஐயங்களும் வேறு கலக்கங்களுக்கு இடம் கொடாமல் எழாமல் இருக்கும். அகஸ்திய பெருமானின் பொதுவாக்கு. வினைப்பயன் தொடர்பான விழிப்புணர்வு. வினைப்பயன் என்பது கர்மா, கர்மா என்பது பாவ புண்ணிய கணக்கு. இதை பற்றிய விழிப்புணர்வு. அகஸ்திய பெருமான், இறைவன் கருணையை கொண்டு இயல்புவது யாதென்றால் இக்தொப்ப காலகாலம் எமை நாடும் மாந்தர்களுக்கு யாம் வாழ்வியல் நிலை குறித்து கூறுங்கால் வினைப்பயன் தொடர்பான விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றே கூறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு செயல் அந்த செயலை செய்யும்போது கிடைக்கக்கூடிய ஆதாயம், இந்த செயலை செய்வதால் கிடைக்கின்ற ஆதாயம் எத்தனை விழுக்காடு, ஆதாயத்திற்கு எதிரான பாதகம் எத்தனை விழுக்காடு, செயலை செய்பவனுக்கு ஆதாயம் மற்றவளுக்கு பாதகம், இது போன்ற நிலைகளை சீர்தூக்கி பார்த்து பலருக்கும் பாதகத்தை தரும். ஆனால் செய்கின்ற ஒருவனுக்கு மட்டும்தான் ஆதாயத்தை தரும் என்றால் அந்த செயலை செய்யாமல் மனக்கட்டுப்பாட்டோடு இருப்பதே அவசியம். இன்னொன்று, என் வரையில் எல்லாம் நன்மையோ தீமையோ நான் தான் நுகரப்போகிறேன், பிறரை இது எங்கனம் பாதிக்கக்கூடும் என்று எண்ணி சிலர் சில செய்கைகளை செய்கிறார்கள். உண்மைதான். ஒருவன் மதிமயக்கும் பானம் பருகுவதோ வேறு அசுர பண்டங்களை ஏற்பதோ அவன் உள்ளத்தை, உடலை, அவன் நிலையை, அவன் வாழ்வை பாதிக்கலாம். ஆனால் அவனையும் அறியாமல் பல பலகீனமான மனிதர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கிறான். அதாவது ஏதாவது ஒரு பூர்வ புண்ணியத்தால் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு உயர்ந்த பதவியில் பொருளாதார நிலையில் உயர்ந்து விடுகிறான். ஆனால் தகாத பழக்கங்கள் அனைத்தும் அவனிடம் இருக்கிறது. அதை பார்க்கின்ற மிக 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 சாதாரணமான எளிமையான மனிதன் என்ன எண்ணுகிறான்? அவனின் பூர்வ புண்ணியம் அவனுக்கு தெரிவதில்லை, அது தொடர்பான உழைப்பு தெரிவதில்லை. ஆனால் வெற்றி பெற்று இருக்கிறான், புகழ் இருக்கிறது, தனம் இருக்கிறது, பலரும் அவனை நாடுகிறார்கள். ஆனால் அவனிடம் மதிமயக்கும் பானம் போன்ற தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. எனவே இத்தனை விவரம் அறிந்தவன் உலகியல் ரீதியாக உயர் பதவியில் இருப்பவன், பேரும் புகழும் கொண்டவன், பொருளாதார நிலையில் மிக மிக உயர்ந்தவன். அவனே தவறு செய்யும் பொழுது நான் செய்தால் என்ன என்று ஒரு தவறான ஒப்பீடு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை வீணால் ஆக்குகிறான். எனவே நாங்கள் அடிக்கடி கூறுவது என்னவென்றால், இறைவனே தவறு செய்ய தூண்டினாலும் விதியே தவறான வழிக்கு அழைத்து சென்றாலும் போராடி போராடி ஒரு மனிதன் இறை வழியில் வந்து தன்னுடைய மனதை வலுவாக்கி, உள்ளத்தை உறுதியாக்கி, எண்ணங்களை சீராக்கி, மனப்பாங்கினை வைரம் போல் உறுதியாக்கி தவறான பழக்கங்களுக்கு எதிராகவே தன்னை மாற்றிக்கொள்ள முயல வேண்டும். யாம் அடிக்கடி கூறுவது போல, ஒரு மகான்களுக்கோ ஞானிகளுக்கோ இறைவனுக்கோ உடன்பாடில்லாத ஒரு பழக்கம், வேறு வகையில் கூறப்போனால் தீய தவறான பழக்கம் முதலில் புன்னகை பூக்கின்ற புதிய மனிதனைப் போல் உள்ளே வருகிறது. பிறகு ஒரு சிறு நட்பை போல் வளருகிறது. பிறகு ஒரு சுற்றுலா பயணி போல் அவ்வப்போது வந்து போகிறது. பிறகு உறவு போல் எட்டி பார்க்கிறது. பிறகு நெருங்கிய உறவு போல் அடிக்கடி வந்து போகிறது. பிறகு கட்டிய மனைவி போல, கைப்பிடித்த கணவன் போல, தாய் தந்தை போல, பெற்ற பிள்ளை போல ஒரு குடும்பத்தில் நிரந்தர உறுப்பினர் ஆகிவிடுகிறது. ஒரு தீய பழக்கம். அதிலிருந்து வெளிவர முடியாமல் ஒரு மனிதன் அதை தவறு என்று ஒத்துக்கொள்ளாமல் அந்த தவறை நான் ஏன் செய்ய நேரிடுகிறது என்று வாத பிரதிவாதங்களில் மட்டுமே ஈடுபடுகிறான். தவறு என்றால் தவறுதான், தீமை என்றால் தீமைதான், விளக்க வேண்டியதை விளக்க வேண்டியதுதான், அது குறித்த விளக்கம் வேண்டியதில்லை. எனவே முற்றிலும் விளக்க வேண்டியதை நியாய அநியாயம் வாத பிரதிவாதம் செய்து விளக்கம் தர வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கருத்தை ஒரு மனிதன் சரியாக மனதிலே பதிய வைத்து கொண்டால் வாழ்வு மிக நன்றாக செல்லும்.
இறைவனின் கருணையால் தொடர்ந்து தர்மங்கள் செய்து பல்வேறு பிரார்த்தனைகள் செய்து ஒவ்வொரு ஆத்மாவும் நல் கர்மாக்களை கூட்டி வாழ நல் ஆசைகளை கூறுகிறோம். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாழிகையும் சதா சர்வகாலமும் இறை சிந்தனையில் இருப்பது என்பது ஏதோ சோம்பி எந்தவிதமான வேலையும் செய்யாமல் இருப்பதற்காக கூறப்பட்ட ஒரு விதமான மூடப்பழக்கம் என்று பலர் எண்ணலாம். இறைவா 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 என்று கூறிக்கொண்டே இருந்தால் ஒருவனின் வயிறு நிரம்புமா? அவன் இந்த உடல் எடுத்ததற்கு ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைக்க வேண்டாமா என்றெல்லாம் கூட அறிவானது வினாக்களை கேட்டுக்கொண்டே போகும். சித்தர்களாகிய நாங்கள் உடலுக்காக மட்டும் வாழாதே என்றுதான் கூறிக்கொண்டு இருக்கிறோம். உடல் சார்ந்த வாழ்வு ஒரு முழுமையான வாழ்வாக இராது. உடல் வாழ்வுக்காகத்தான் மனிதன் எல்லா பாவங்களையும் சேர்த்து கொள்கிறான். மனைவி பிள்ளைக்காக செய்தேன் என்று காரணம் கூறி ஒரு தனி நியாய விவாதத்தை இவன் கூறலாம். ஆனால் யாருக்காக செய்தாலும் பாவம் பாவம்தான். தாய்க்காக தந்தைக்காக செய்தேன் என்று கூறினாலும் யாருக்கும் பாவ மன்னிப்பு கிட்டிவிடாது. மறந்தும் ஒரு மனிதன் பாவத்தை நினையாமலும் செய்யாமலும் விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொண்டாலே மனிதனுக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்பா. இயம்புங்கால் ஒரு மனிதனின் நல்ல எண்ணங்கள் செயல்கள் ஒரு ஆரோக்கியமான அதிர்வலைகளை அவனை சுற்றி உண்டாக்கும். கற்றாரை காமுறுவர் என்பது போல நல்லாரை கண்டவுடன் சந்தோஷமும் மீண்டும் மீண்டும் இவனுடன் பழக வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும். நல்ல சிந்தனையற்ற ஒரு மனிதன் நல்லவரோடு பழக காந்தமற்ற இரும்பு காந்தத்தோடு சேர்ந்து தானும் காந்தமாவது போல் அவனுக்குள் நல்ல எண்ணங்கள் இடம்பெறும். ஒரு மிகப்பெரிய தனவானிடம் எவ்வளவு நாள் பழகினாலும் அந்த தனம் இவனிடம் வந்து விடாது. அழகான தோற்ற உடையவனிடம் அழகற்ற ஒருவன் எத்தனை ஆண்டு பழகினாலும் அந்த அழகு இவனை வந்தடையாது. ஆனால் நல்ல குணங்கள் கொண்ட ஒரு மனிதனோடு பழக்கத்தை அதிகரிக்க அந்த அதிர்வலையின் தாக்கத்தால் அவை மெல்ல மெல்ல இவனிடம் வந்தடையும். எனவே சதா சர்வகாலமும் மனதிலே சினமும் வாயிலே தகாத வார்த்தைகளும் பிறரை பற்றி குறை கூறுவதுமாக இருந்தால் பிறகு அதுவே இயல்பாகி சமாதானமாகி பிறகு அதுதான் சரி என்றாகி பிறகு மனமும் புத்தியும் வாக்கும் எண்ணமும் செயலும் அமைந்துவிடும் என்பதால் சதா சர்வகாலம் இறை சிந்தனையில் மனம் லயிக்க பயிற்சி எடுக்க வேண்டும். இஃதொப்ப நிலையை தாண்டி சித் என்ற உன்னத நிலை அறிவு அவனுள் மலரத் துவங்கும். சித் எனப்படும் அந்த சித்தம் தெளிந்தால்தான் உண்மையான சித்தர்களின் வழி வாக்கு யாம் எதை ஏன் எந்த காலகட்டம் உரைக்கிறோம் என்பதும் புலப்படத் துவங்கும். எனவே பாவத்தை நீக்குவதற்கு போராட வேண்டும். பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் போராட வேண்டும். ஆசிகள் சுபம். அகஸ்தியர் அடியவர் ஒருவருடைய வினா. கடுமையான பாவவினை, கடும் வியாதியும் கடுமையான தன சிக்கலும் ருணமாகிய கடனும் கடும் பொருளாதார நெருக்கடியும் உறவு சார்ந்த சிக்கல்களும் இன்னும் பிற துன்பங்களுக்கு வழிவகுக்கின்றன. அகஸ்திய பெருமான். இறைவன் அருளாலே எமை நாடுகின்ற மனிதர்களுக்கு ஆதி முதல் அந்தம் வரை பல்வேறு தோஷங்கள் இருக்க யாமும் அதையெல்லாம் மனதில் கொண்டு இறைவனின் திருவடியை வணங்கி எமை நாடிய ஆத்மா பல்வேறு பிறவிகளில் செய்த பாவங்களின் காரணமாக இந்த பிறவியிலே இப்படி ஒரு சிக்கலில் இருக்கிறது. இந்த ஆத்மாவை மன்னித்து இந்த ஆத்மாவிற்கு நல்லதொரு வழியை காட்ட வேண்டும் என்றுதான் யாமும் பிரார்த்தனை செய்து அந்த இறைவனிடம் முழு சரணாகதி செலுத்தி அந்த பரந்த பரம்பொருள் எதை உணர்த்துகிறதோ அதை எம்மை நாடுகின்ற மனிதர்களுக்கு உணர்த்துகிறோம். ஆயினும் கூட ஒரு துன்பம் வந்த உடனேயே சற்றென்று விழி திறப்பதற்குள் அந்த துன்பம் போய்விடாதா என்ற இயக்கம்தான் மனிதனிடம் இருக்கிறது. கடுமையான பாவவினைகளின் காரணமாகத்தான் ஒரு மனிதன் கடும் வியாதியும் கடுமையான தனசிக்கலும் ருணமாகிய கடனும் கடும் பொருளாதார நெருக்கடியும் உறவு சார்ந்த சிக்கல்களும் இன்னும் பிற துன்பங்களும் வருகிறது. எனவே ஒரு மனிதன் தன் வாழ்வியல் முயற்சிகளோடு பரிபூர்ண சரணாகதி பக்தியையும் வளர்த்து கொண்டால் கட்டாயம் மெல்ல மெல்ல அவனுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். ஐயனை, வினைகளின் கூட்டு தொகுப்பு பற்றி கூறுங்கள். வினைகளின் கூட்டு தொகுப்பு, கலெக்டிவ் கர்மா. அகஸ்திய பெருமான். இறைவனின் கருணையை கொண்டு இயம்புவது யாதென்றால் இஃதொப்ப வினைகளின் கூட்டு தொகுப்பான பிறவிகளில் மனித பிறவி விலங்கான பிறவிகளிலிருந்து சற்றே கடுகளவு மேம்பட்டது என்றாலும் மேலும் மேம்பட சற்றே முயலாமல் அதை விலங்குத்தன்மையை மட்டும் கொண்டு
உணர்வுகளுக்கு ஆட்பட்டு உணர்வுகளால் அலைக்கழிக்கப்பட்டு வாழ்கின்ற தன்மையே பெரும்பாலான மனிதர்களிடம் நிலை வருகிறது. இறைவனின் கருணையை பெறவும் மேலும் மேலும் இறை நோக்கி பயணம் செய்யவும் பாவங்களை சேர்க்காத வாழ்க்கை வாழவும் சேர்த்த பாவங்களை கழிக்கவும் பாவங்களை சேர்க்காத வாழ்க்கை வாழவும் சேர்த்த பாவங்களை கழிக்கவும் மட்டுமே மனித பிறவி என்று ஒரு மனிதன் புரிந்து கொள்ளவே பல 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 பிறவிகள் ஆகிவிடுகிறது. அவன் புலன்களால் கண்டு கேட்டு உணரக்கூடிய வாழ்க்கை கொண்டிருக்கிறான். இஃதொப்ப புலன் வாழ்வை தாண்டி மேலான வாழ்வு நிலையை நோக்கி செல்வதற்கு கொடுக்கப்பட்ட பிறவியை நன்றாக பயன்படுத்தி கொள்ள கூடுமானவரை முயற்சி செய்வதே ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். ஆகிவிடுமே மனதை உறுதியாக வைத்து கொள்ள இஃதொப்ப வினைகளின் தொகுப்பு உறவும் ரீதியாகவும் நட்பு வழியாகவும் இன்னும் தொடர்பு கொள்ளக்கூடிய பிரமாந்தர்கள் வழியாகவும் வேறு வேறு காரணங்களை கொண்டு செயல்படும் தன்மையாகும். தேகத்தின் ஒட்டுமொத்த இயக்கம் மனிதன் தன் அறிவால் கண்டு இதனால் இயங்குகிறது, இவ்வாறு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டாலும் அப்படி தேகம் இயங்குகின்ற அந்த இயக்கத்தின் பின்னால் இருப்பதும் வினைகள்தான் என்பதை புரிந்து கொள்வது கடினமே. இறைவனின் கருணையை பெறுவதற்கு சாத்வீக வாழ்வும் சலனமற்ற சினமற்ற தன்முனைப்பற்ற வாழ்வும் தேவை. இவையெல்லாம் விழிமூடி விழித்திருப்பதற்குள் யாருக்கும் கிட்டி விடாது. தொடர்ந்து போராடிக்கொண்டே இருத்தல் வேண்டும், போராடிக்கொண்டே இருத்தல் வேண்டும், போராடிக்கொண்டே இருத்தல் வேண்டும். எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் 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 எழுந்து 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 இறை நோக்கி இறை நோக்கி இறை நோக்கி நல்லநிலை நோக்கி போராட மனிதன் கற்றுக்கொண்டிட வேண்டும். சுபம். ஆசிகள். அகஸ்தியருடைய அடியவர். பாவக்கழிவு என்றால் என்ன? அகஸ்திய பெருமான். பெரும்பாலான மனிதர்களுக்கு மனம் உற்சாகமாக இருந்தால் உடல் சற்று முன்பின்னாக இருந்தாலும் இயங்கிவிடும். இக்காலகட்டத்தில் பலருக்கு உடலை விட உள்ளம் பாதித்து விடுகிறது, மன அழுத்தம் வந்து விடுகிறது. உடலே பாதித்தாலும் கூட உள்ளம் அதனை பொருட்படுத்தவில்லை என்றால் உடல் உற்சாகமாகத்தான் இருக்கும். இது காலம் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விதிதான். ஆனாலும் நடைமுறை என்பது அவ்வாறு இருப்பதில்லை. மனதிற்கு உற்சாகத்தை தருகின்ற உறவுகள் மிக குறைவு. எனவே அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு பாவக்கழிவு என்ற அளவிலே ஏற்றுக்கொண்டு இறைவனை நோக்கி மனதை திசை திருப்புவது ஒன்றுதான் அனைவருக்கும் ஏற்றதொரு நல்வாழ்வை அமைதி வாழ்வை நல்கும். பாவத்தை செய்ய தூண்டும் அறியாமையை அழித்து விழிப்புணர்வை தாங்கள் எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அகஸ்தியருடைய மற்றொரு சீடர் அகஸ்திய பெருமான். இதற்குத்தான் ஞான நூல்களும் தத்துவ நூல்களும் போதனைகளும் மகான்களும் ஞானிகளும் அவ்வப்பொழுது இறைவனால் அனுப்பப்பட்டு வழிகாட்டும்படி அருளானை கூறப்படுகிறது. ஆனாலும் கூட மனிதன் அதை கேட்பதில்லை. இந்த ஜீவ அருள் ஓலையிலும் அஃதொப்ப நீ கூறிய பாவத்தை செய்யாமல் விழிப்புணர்வோடு வாழ்வது எப்படி என்பது போதிக்கப்படுகிறது. ஆனால் இதை கேட்கும் நிலையில் எந்த மனிதனும் இல்லை. சற்றே மனமாற செவி தந்தால் நீ கூறிய நிலைக்கு ஒவ்வொருவரும் தன்னை ஆட்படுத்தி கொள்ளலாம். மற்றொரு அடியவர். பாவத்தின் தண்டனையாக தீய எண்ணங்கள் தோன்றாமல் இருக்க வரம் தர வேண்டும். அகஸ்திய பெருமான். தீயது என்று தெரிந்தும் மனிதன் ஒன்றை செய்கிறான் என்றால் என்ன பொருள்? ஒன்று உடனடியாக அதனால் லாபம் கிடைப்பதால், அடுத்தது உடனடியாக சுகம் கிடைப்பதால். இது யாருக்கு தெரிய போகிறது? யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லது யார் யோக்கியன்? என்னை விட அதிக பாவம் செய்பவர் நன்றாகத்தானே இருக்கிறார் என்றெல்லாம் தன்னை சமாதானம் செய்து கொண்டுதான் ஒரு மனிதன் தீயது என்று தெரிந்தும் ஒன்றை தொடர்கிறான். எப்பொழுதும் இறைவன் தன்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு உறுதியாக வந்துவிட்டால் அவன் தீயதை எண்ண மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான், செய்ய மாட்டான். தீ அது சுடும் என்பதால் அதை தீண்டவும் மாட்டான். ஐயனே, பாவங்களை குறைப்பதற்கு என்ன வழி? அதற்கு ஏற்ற வழியை கூறுங்கள் ஐயனே. பாவங்களை குறைப்பதற்கு ஏற்ற வழி. அகஸ்திய பெருமான். இறைவனின் கருணையை கொண்டு இயம்புவது யாதென்றால் இஃதொப்ப இறைவழியில் தன்னை முழுமையாக தன்னை ஒப்புவித்து செல்வதற்கு அதிக மனோதிடமும் வைராக்கியமும் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும். இஃதொப்ப இத்தருணம் இங்கு எம் முன் அமர்ந்துள்ள செய்கள் அஃதொப்ப வைராக்கியம் பெற்று இறைவழியில் சற்றும் கலங்காமல்
தடுமாற்றம் அடையாமல் மெல்ல இறைவன் அருளை கொண்டு நல்லாசிகளை இயம்புகின்றோம். இறைவழி 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 என்றால் எங்கனம் பொருளை புரிந்து கொள்வது? ஆலயம் செல்கின்றோம், மந்திரங்களை உச்சரிக்கின்றோம், இறைவன் என்று ஒரு மகாசக்தி இருப்பதாக நம்புகிறோம். மனித சக்தியால் தீர்க்க முடியாத துன்பங்களை, பிரச்சனைகளை அந்த மகாசக்தி தீர்த்து வைக்கும் என்று நம்புகிறோம். இதை தாண்டி இறைவழி இறைவழி என்றால் என்ன என்பது பெரும்பாலும் மனிதர்கள் எண்ணுகின்ற எண்ணங்களாகும். இறைவனின் கருணையாலே அஃது புரிகின்ற ஆத்மாவிற்கு புரிகின்ற காலத்தில் எந்த பிறவியில் எத்தருணம் புரிய வேண்டுமோ அஃது புரியும் என்றாலும் இறைவன் எம் போன்ற மகான்களுக்கிட்ட அருட்கட்டளையால் அவ்வப்பொழுது வாய்ப்புகளை விதி வழியாகவோ விதியை தாண்டி இறைவனின் கருணையாலே பெறுகின்ற சில மாந்தர்களுக்கு யாமும் இறைவன் அருளாலே உபதேசம் செய்வதும் உண்டு. இஃதொப்ப சராசரியான மனநிலையை விட்டு மெல்ல மெல்ல மேலே உயர்வதே இறைவழியாகும். இஃதொப்ப மேலும் ஆய்ந்து நோக்கின் வாழ்கின்ற வாழ்வினிலே ஏற்றமும் இரக்கமும் உயர்வும் தாழ்வும் இன்பமும் துன்பமும் போற்றுதலும் என்று இரு எதிர்நிலைகள் எந்த சூழலில் ஒரு மனிதன் எதிர்கொண்டாலும் அதற்காக மனசோர்வு அடையாமல் மனதை பக்குவப்படுத்தி வாழ்வதே இறை வழியில் செல்வதற்கு ஏற்ற மனநிலையாகும். வேறு வழியில் கூறப்போனால் எது நடந்தாலும் என்னதான் நடந்தாலும் வாழ்க்கையில் எப்படி நடந்தாலும் விதி எப்படி அழைத்து சென்றாலும் மனம் தடுமாற்றம் அடையாமல் சினமோ கோபமோ அதீத பற்றோ பாசமோ கொண்டிடாமல் அமைதியாய் வாழ்வியல் கடமைகளை நேர்மையாக ஆற்றுவதோடு விருப்பு வெறுப்புகளுக்கு இடமளிக்காமல் இவன் நல்லவன், ஏனென்றால் எனக்கு எப்பொழுதும் தீங்கு செய்து கொண்டே இருக்கிறான் என்று பேதம் பார்க்காமல், நல்லவன் தீயவன் என்ற பேதம் பார்க்காமல் நல்லவனை மதிக்க எப்படி ஒரு மனிதன் எண்ணுகிறானோ அதே போல தனக்கு தீங்கை செய்கின்ற மனிதனையும் மதித்து அவனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற உயர்ந்த மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். அவனும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த உன்னதமான மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். அது எப்படி சாத்தியம் என்றால், வெளிப்படையான நன்மைகளை செய்கின்றவன் பொதுவாக நல்லவன், நண்பன் என்று கூறலாம். ஆனால் மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒருவனை நாம் மறக்காமல் இருக்க வேண்டுமல்லவா? அப்படித்தான் எந்த மனிதன் தீங்கை செய்கிறானோ அவன் தீங்கு செய்ய வேண்டும், அதன் மூலம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அதை அனுபவித்து பாவம் தீர வேண்டும் என்று விதி இருப்பதால் நம் பாவத்தை கழிப்பதற்கென்று ஒரு ஆத்மா நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று எண்ணி அவனையும் மதித்து போற்றி வாழத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சராசரியான பார்வையில் ஏற்புடைய கருத்தாக தெரியாது என்றாலும் கூட இப்படி எல்லா நிலையிலும் உச்சநிலை கருத்தோடு வாழ முயற்சி எடுத்திட வேண்டும். எல்லா உயர்ந்த எண்ணங்களும் ஒரு தினத்தில் கைவரப் பெறாது என்றாலும் கூட இந்த உயர்ந்த எண்ணங்களை எல்லாம் அசை போட்டு அன்றாடம் தன்னைத்தானே ஆய்வு செய்து பிறர் குற்றங்களை பாராமல் பிறரிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களை பார்த்து தன்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை பொதுவில் எடுத்துரைத்து தன் குற்றத்தை குறைத்து பிறரிடம் இருந்து நல்லவற்றை கற்க முயல்வதே இறை வழியாகும். இப்படி எல்லா வகையிலும் மிக மிக கீழான நிலையில் சராசரி சிந்தனையாக இல்லாமல் மிக உயர்வாக ஒரு ஞானி அந்த இடத்தில் இருந்தால் என்ன முடிவு எடுப்பான்? ஒரு சித்தன் இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்கொண்டால் அவன் அதனை எப்படி எடுத்துக்கொள்வான் என்று சிந்தித்து பார்த்து மிக 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 உயர்வாக பெருந்தன்மையாக எல்லா நிலைகளிலும் எல்லா சூழலிலும் எல்லா மனிதர்களிடம் நடந்து கொள்ள, அவ்வாறு நடப்பதால் ஏற்படும் கசப்பான அனுபவங்களையும் ஜீரணித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது கடினம்தான். பசுக்களையும் அது போன்ற சாதுவான விலங்குகளையும் எதிர்கொள்வது எளிது. ஆனால் நஞ்சுள்ள பாம்பை அன்பாக அரவணைக்க முடியுமா என்றால் முடியாதுதான். ஆனால் சரியான முறையிலே ஒரு கடுகளவு கூட விருப்பின்றி நஞ்சுள்ள பாம்பை போன்ற மனிதனையும் பார்க்க பழக எண்ணிவிட்டால் அந்த நஞ்சு கூட மாணிக்கமாக மாறி நன்மை செய்யும் என்பதை மனிதர்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த உயர்ந்த கருத்துக்களை முடிந்தவரை பின்பற்ற இச்செய்களுக்கு இறைவனருளால் யாங்கள் இத்தருணம் நல்லாசி கூறுவதோடு இஃதொப்ப தல யாத்திரை அல்லது திருத்தல பயணம் என்பதை யாங்கள் ஒருபொழுதும் மறுக்கவில்லை. எல்லா மனிதர்களும் அவ்வாறு செய்வதும் காலத்தை அதற்காக விரயம் செய்வதும் தனத்தை விரயம் செய்வதும் பாவங்களை குறைப்பதற்கு ஏற்ற வழியாகும். ஆனால் என்ன முறையில் செல்ல வேண்டும், சித்தர்கள் கூறுகின்ற முறையில் செய்கிறார்களா என்பதில்தான் அதன் நல்ல பலன்கள் அடங்கியிருக்கிறது. தல யாத்திரை தல பயணம் என்ற நிலையிலே மனம் குழப்பமில்லாமல்
தடுமாற்றம் இல்லாமல் இறை சிந்தனையோடு சத் சங்கமாக செல்வது ஏற்புடையது. கூடுமானவரை அங்கு சந்திக்கின்ற வறுமையால் வாடும் ஏழைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் நல்லதொரு நிலையை அடைவதற்கு ஏற்றதாக இருக்கும். இத்தொப்ப நல்விதமாய் முற்காலம் போல் இல்லாமல் இக்காலத்திலே இறைவனருளால் மாந்தர்களுக்கு பல்வேறு விதமான பயண வசதிகள் கிடைத்துள்ளன. விதவிதமான வாகனங்கள் கிடைத்துள்ளன. இவற்றை பயன்படுத்தி செல்வது தவறு என்று கூறவில்லை. வாகனமே இல்லாத காலத்தில் வேறு வழி இல்லாமல் நடந்து போவதை சாதனையாக யாரும் எண்ணியதில்லை, எண்ணுவதும் இல்லை, எண்ணப் போவதும் இல்லை. ஆனால் இத்தருணம் விதவிதமான வாகன வசதியில் இருந்தும் திருப்பதி போன்ற ஸ்தலங்களுக்கும் இன்னும் பல்வேறு ஸ்தலங்களுக்கும் பாத யாத்திரையாக பலர் செல்கிறார்கள். அவ்வாறு செல்வது கூட ஒரு வகையில் எளிதில் பாவகர்மாவை குறைப்பதற்குண்டான வழியாகும். அது எப்படி? இப்படியெல்லாம் உடலை வருத்தி கொண்டு இறைவனை வணங்க வேண்டுமா என்றால் இறைவன் ஒருபொழுதும் அதனை எதிர்நோக்கவில்லை. ஆயினும் கூட கர்மவினைகளால் உடலை விதவிதமான நோய்கள் வாட்டலாம், சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம். அதனால் உடல் சார்ந்த துன்பங்கள் குறைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அந்த நோக்கிலே உடலை வருத்தி தல யாத்திரை செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயம் எல்லா மனிதர்களுக்கும் அது ஏற்றதில்லை என்பது நாங்கள் அறிந்ததுதான். அகஸ்திய பெருமான் கர்மா வழியாக பார். இறைவனின் கருணையை கொண்டு இயம்புவது யாதென்றால், இஃதொப்ப காலகாலம் மனிதர்கள் தம் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை தீர்ப்பதற்கு எத்தனையோ விதமான முயற்சியில் இறங்கி வெற்றி காண பார்க்கிறார்கள். இஃதொப்ப முயற்சியில் நேர்மையான வழிமுறைகள் இறை வழி செல்வதும் அல்லது ஜாதக ரீதியாக நேர்மையான முறையிலே காலக்கிரக நிலையை சற்றே கவனித்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் சில பரிகாரங்களை செய்து கொள்வதும் அல்லது மகான்களையோ ஞானிகளையோ தரிசனம் செய்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று அவர்களின் தவ ஆற்றலால் தமக்கு வந்திருக்கும் துன்பங்களை நீக்குவதற்கு முயல்வதும் ஆகும். இவைகளையெல்லாம் தாண்டி சில ஆத்மாக்களுக்கு இஃதொப்ப ஜீவ அருள் ஓலை மூலம் எம் போன்ற மகான்களை ஏதாவது வழிமுறைகளை இறைவனின் துணை கொண்டு காட்டுவதும் காலகாலம் நடந்து கொண்டே இருக்கிறது. இஃதொப்ப நிலையிலே பொதுவாக மனிதன் எம் போன்ற மகான்களை, அதிலும் குறிப்பாக இந்த ஜீவ அருள் ஓலையை நாடும் பொழுது ஒரு விஷயத்தை திட்டவட்டமாக அடித்தளத்திலே அழுத்தந்திருத்தமாக பதிவு செய்து கொண்டிட வேண்டும். அஃதொப்ப யாதென்றால் விதி அல்லது கர்மா. இஃதொப்ப கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களால் குறைந்தபட்சம் ஜாதக ரீதியாக புரிந்து கொண்டிட இயலாது. ஜீவ அருள் ஓலையில் ஓதுகின்ற கூறுகின்ற வாக்குகளும் புரிவது கடினம். இதனை தாண்டி வேறு வகையில் கூறப்போனால் இறைவனை ஒதுக்கி, விதியை ஒதுக்கி, கர்மாவை ஒதுக்கி வெறும் மனித ரீதியாக ஒரு பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று மனிதர்கள் ஆசைப்படலாம். அதை நாங்கள் தவறு என்று கூறவில்லை. ஆனால் மகான்களை நாடினால் மகான்களின் இயல்பு எதையும் கர்மா வழியாக பார்ப்பதுதான். அப்படியானால் சிந்திக்கும் அறிவு பெற்ற மனிதன் தம் அறிவாற்றல்களை கொண்டு சிந்தித்து தம் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடாதா என்றால் கூடாது என்று நாங்கள் ஒருபொழுதும் கூறவில்லை. நேர்மையாக சிந்தித்து, நிதானமாக சிந்தித்து, பொறுமையாக சிந்தித்து, அடக்கமாக சிந்தித்து, அமைதியாக சிந்தித்து, தமக்குள் திட்டவட்டமாக ஒரு முடிவிற்கு வந்து அதனை செயல்படுத்துவது தவறில்லை. அப்படி சிந்திக்கும் ஆற்றல் ஒருவனுக்கு வர வேண்டும் என்றாலும் அதை அவன் கிரகம் மூலமாகத்தான் பெற்று செயல்படுத்த வேண்டும். அப்படி அவனுக்கு ஒரே சாதகமான சிந்தனை வர வேண்டும் என்றாலும் அந்த கிரகம் அவனுக்கு அக்காலகட்டத்தில் சாதகமான இடத்தில் இருக்க வேண்டும். வேறு வகையில் கூறப்போனால் சூரிய ஒளியானது பூமியின் ஒரு பகுதி முழுவதும் ஒரு பகலிலே படுவதற்காகவே இறைவனோ அல்லது இயற்கையோ படைத்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது பூமியின் ஏதாவது ஒரு பகுதி சூரியனால் ஒளியூட்டம் அடைகிறது. இந்த சூரிய ஒளியானது பல்வேறு கால தூரங்களை கடந்து பல்வேறு கோள்களின் மீது படுவது போல் பூமி எனும் கோள் மீதும் படுகிறது. அந்த பூமியிலே மலை மீதும் கடல் மீதும் நதி மீதும் விருட்சங்கள் மீதும் மண் மீதும் பாறைகள் மீதும் படுகிறது. ஆனால் இப்படி வருகின்ற அந்த ஒளிக்கற்றையானது ஒரு மனிதன் ஒரு கூரையின் கீழ் அமர்ந்து கொண்டாலோ அல்லது ஒரு குகையின் உள்ளே சென்று விட்டாலோ அங்கே விதவிதமான சூரிய கதிர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லாத நிலையிலே அங்கே இருளாக இருக்கும். சூரியனின் கதிர்கள் உள்ளே வராதால் அப்பொழுது அந்த மனிதன் என்ன வேண்டும்? சூரியன் மேலே இருப்பது உண்மை, அதிலிருந்து ஒளிக்கற்றைகள் வெளிவருவது உண்மை. ஆனால் நாம் தான் நம்மீது படாத நிலையில் இருக்கிறோம் என்று தன் அறிவை கொண்டு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உள்ளே இருந்து கொண்டு சூரியன் இல்லை,
இருந்திருந்தால் இந்நேரம் வெளிச்சம் வந்திருக்கும், என் மீது அந்த சூரிய ஒளி பட்டிருக்கும் என்றெல்லாம் ஒருவன் பேசினால் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதை போலத்தான் கிரகங்கள் எப்பொழுதும் தன் ஆகர்ஷணங்களை செலுத்தி கொண்டே இருக்கிறது, அனைத்து உயிர்கள் மீதும், அனைத்து விதமான பொருள்கள் மீதும். ஆனால் ஒரு மனிதனுக்கு பாவ வினைகள் நடக்கும் பொழுது அவன் குகைக்குள் சென்று மறைந்து விட்டால் எப்படி சூரிய கதிர்கள் கிட்டாதோ அதேபோல் கிரகங்களால் வரக்கூடிய நன்மைகள் அவனுக்கு கிட்டாது. அந்த கிரகத்திற்கும் இவனுக்கும் குறுக்கே ஒரு கூரை போல, ஒரு பாறை போல், ஒரு குகை போல் பாவம் எனும் திரை மறைத்திருக்கிறது. எனவேதான் அவன் என்ன எண்ணுகிறானோ அல்லது என்னை ஆசைப்படுகிறானோ, குறைந்தபட்சம் சராசரி அடிப்படையான ஆசைகள் எதுவோ அவனுக்கு நிறைவேற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. மேலும் சொல்ல முடியாமல், மேலும் செல்ல முடியாமல், கீழும் இறங்க முடியாமல், வெளியில் சொல்ல முடியாமலும், எதனையும் செயல்படுத்த முடியாமல் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்பொழுதும் அவன் சோர்ந்து விடாமல் இறைவனை வணங்கி தாம் பெற்ற அல்லது அறிந்த அனுபவத்தை கொண்டு நேர்மையான வழிமுறைகளை சிந்தித்தால் கட்டாயம் அவனுக்கு உண்டான பாவ வினைகள் குறைய குறைய நல்லதொரு வாழ்வு உண்டாகும். ஆனால் பாவம் ஒரு மனிதனை கண்ணை மறைக்கும் பொழுது அறிவையும் மறைத்து விடுகிறது. கொதிநிலைக்கு சென்று வேதனை, விரக்தி, சுய கழிவிறக்கம், எதிர்மறை சிந்தனை, இது போன்ற தீய எண்ணங்களும் அடிப்படையில் இருக்கிறது. அதன் மூலம் மனிதன் மேலும் மேலும் தவறான சிந்தனை வளர்த்து கொண்டு தவறான பாதையில் செல்வதால் கடுகளவு துன்பம் கூட மலையளவாக அவனுக்கு தோன்ற துவங்கி விடுகிறது. இறைவனின் கருணையாலே வினாக்கள் இல்லை என்கிற நிலை என்பது வேறு, வினாக்கள் இருந்தாலும் அதனை வடிவம் கொடுக்க தெரியாமல் இருக்கின்ற நிலை வேறு. வினாக்களுக்கு ஒரு வேளைதான் இதுதான் விடையாக இருக்கும். அந்த விடை அறிவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது, உணர்விற்கு ஏற்புடையதாக இல்லை. எனவே எதற்காக வினா கேட்க வேண்டும் என்கிற நிலை ஒன்று. ஒருவேளை வினாவிலே விடையடங்கி அந்த வினாவை விடுத்த பிறகு அதற்கு பொருத்தமான ஒரு விடையோ மனம் விரும்பாத விடையோ யாம் கூறினால் ஒருவேளை அந்த விடை சார்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்துவிடுமோ என்கிற நிலை. எனவே வினாவிற்கும் விடைக்கும் எப்பொழுதுமே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆனால் வினாவை எழுப்புகின்ற மனிதனுக்கும் விடைக்கும் தான் நெருங்கிய தொடர்பு என்றுமே இருப்பதில்லை. ஒரு பக்தர் பொதுவாக்கு பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லையா? பாவங்களுக்கு மன்னிப்பு. அகஸ்திய பெருமான் விழிப்புணர்வோடு வாழ பழகி கொண்டால் ஒரு மனிதன் பாவம் செய்ய வேண்டியிருக்காது. ஒரு மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது? ஆசை, பேராசை, அறியாமை, இது போன்ற குணங்கள் தான். ஒரு மனிதன் தெரியாமல் செய்யும் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒரு மனிதன் தெரிந்தே செய்யும் பாவங்களே அதிகம் அதிகம் அதிகம். எதையாவது ஒரு சமாதானத்தை தனக்குத்தானே கூறிக்கொள்கிறான், அதையே பிடித்து கொள்கிறான். இந்த காரியத்தை இதற்காக செய்தேன், அதற்காக செய்தேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு அவன் செய்யும் தவறுகள் தான் ஏராளமாக பாவங்களாக மாறுகின்றன. எனவே பலகீனமான மனிதர்களே பாவங்களை செய்கிறார்கள். மனதை உறுதியாக வைத்து எந்த நிலையிலும் பாவம் செய்ய மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு இருந்தால் ஒரு மனிதனுக்கு பாவம் செய்யக்கூடிய எண்ணமும் சூழலும் அமையாது. எனவே அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டால் அவனுக்கு தோஷமும் வராது, பாவமும் வராது. பொதுவாக்கு அகஸ்திய பெருமான் புண்ணிய செயல்களை மனிதன் கணத்திற்கு கணம் தேடிக்கொள்ள வேண்டும். இறைவனின் கருணையை கொண்டு உரைப்பது யாதென்றால் இஃதொப்ப எண்ணங்களும் எண்ணங்களின் எழுச்சியும் அந்த எழுச்சியின் வாயிலாக எழுகின்ற செயல்களின் தன்மையும் கூட கிரகங்களின் அசைவுகளுக்கு ஏற்பவே மனிதனை தூண்டிவிடுகிறது. இஃதொப்ப நிலையிலே ஜென்மமாக தொடர்ந்து வரும் வினைகளின் தாக்கத்தின் எதிரொலியாகத்தான் மனிதனின் சிந்தனையும் செயல்களும் அமைந்து விடுகிறது. எனவேதான் நல்லவை எண்ணுதலும் நல்லவை சொல்லுதலும் நல்லவை செய்தலும் என்றென்றும் தொடர்ந்து எந்தெந்த பிறவியிலும் ஒரு மனிதனுக்கு நல்லதை தேடித்தரும். இஃதொப்ப ஒரு ஆத்மா உடலோடு இருந்தாலும் உடலை விட்டு இருந்தாலும் அதற்கு துணையாக இருப்பது புண்ணியங்களே. பாவங்களும் உடனிருந்தாலும் புண்ணியங்களால் மட்டுமே ஒரு ஆத்மா நிம்மதியும் சந்தோஷம். தனித்து இருந்தாலும் எந்த ஒரு தேகத்தோடு இருந்தாலும் அது நுகர இயலும். எனவே
புண்ணிய செயல்களை ஒரு மனிதன் கணத்திற்கு கணம் தேடிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பாவ புண்ணியம் என்ற நினைவு வருவதற்கு ஒவ்வொரு மனிதன் பல்வேறு பிறவிகளை அவன் தாண்டி வரவேண்டி இருக்கிறது. சமயத்தில் பல நூறு பிறவிகளோ பல ஆயிரம் பிறவிகளோ ஏன் பல லட்சம் பிறவிகளோ கூட அவன் எடுக்க வேண்டி இருக்கிறது. இல்லையென்றால் தோற்றம் மட்டும் மனிதனாகவும் எண்ணங்கள் எல்லாம் ஒரு கீழான உயிரினங்களைப் போலவும் ஆகிவிடும். எனவே அக்தொப்ப நிலையிலே உடல் எடுத்த வகையிலே பிறருக்கு எல்லா வகையிலும் உதவுவதும், வார்த்தைகளால் இதமாக பேசி பரோபகாரம், நித்தம் சரீரம் என்பதற்கு ஏற்ப வாழுதலும், தான் ஈட்டிய நேர்வழி செல்வத்தால் பிறர் கஷ்டங்களை நீக்குவதற்கும் முடிந்தவரை முயல்கின்ற இறையருளை பெற்றுத்தரும் என்பது உறுதியிலும் உறுதியான உறுதியாகும். மெய்யிலும் மெய்யான மெய்யாகும். எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு குழுவோ எவற்றையுமே 100% சரியான அமைப்பு சரியான குழு என்று ஏற்றுக்கொள்ள இயலாது. மகான் என்ற நிலையை அடைந்த, அதாவது இறைவனும் சித்தர்களும் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தால் ஆசி தருவார்களோ அப்படி வாழ்கின்ற ஒருவன் ஞானத்தை விதியின் காரணமாக உணர்ந்து கொண்ட ஒரு மூல மனிதன் யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறட்டும், யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறட்டும், யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறட்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ஒரு அமைப்பை தோற்றுவித்தாலும் அந்த அமைப்புக்கு வந்து செல்லக்கூடிய மனிதர்கள் அந்த அளவிற்கு மனமுதிர்ச்சியும் பக்குவமும் உண்மையான மன தேடல்களுடனும் இருப்பார்கள் என்று கூற இயலாது. எனவே பல்வேறு மனிதர்களோடு பழகும்போது சிலர் நல்ல அனுபவங்களையும் சிலர் கசப்பான அனுபவங்களையுமே தருவார்கள். எனவே ஒருவன் தான் ஏதாவது நல்லது செய்ய எண்ணினால் தன் உடல் உழைப்பால் நேர்மையாக ஈன்றவற்றை தானே நேரடியாக தேவைப்படுவோருக்கு உதவிடுதல் மிக்க நலம். அகஸ்திய பெருமானின் சீடர் மனிதன் வாழும் பொழுதே சில விருப்பங்களை ஆசைகளை இறைவனிடம் தெரிவிக்கிறான். ஆனால் அதனால் தன் விருப்பத்திற்கு ஏற்ப பூமியில் பிறக்கிறானா? அகஸ்திய பெருமான் அதிக புண்ணியம் செய்த ஆத்மாக்களுக்கு வேண்டுமானால் சில வாய்ப்புகளை இறைவன் தரலாம். ஆனால் புண்ணியம் மிக குறைவாகவும் பாவம் அதிகமாகவும் உள்ள, அதாவது மனித பிறவி எடுக்கும் அளவிற்கு மட்டுமே புண்ணியம் இருந்து வேறு வகை புண்ணியம் இல்லாத ஆத்மாக்களுக்கு எந்த வாய்ப்பையும் இறைவன் தருவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, கொடுக்கப் போவதும் இல்லை. அகஸ்தியருடைய மற்றொரு சீடர், கலிகாலத்தில் தீயவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஐயனே, தீயவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதே. அகஸ்திய பெருமான் ஒரு வகையில் இதை ஏற்றுக்கொண்டாலும் இன்னொரு வகையில் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக 1000 பேருக்கு 100 பேர் என்று தீயவர்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அதே சமயம் 10,000 மனிதர்கள் இருந்தால் அங்கே 1000 தீயவர்கள் இருப்பார்கள். எனவே அன்று மனித கூட்டம் குறைவு, அதனால் தீயவர்களின் எண்ணிக்கையும் குறைவு. அன்று நன்மை தீமை பாவம் புண்ணியம் போன்றவற்றில் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அரசனும் இறை நம்பிக்கையோடு இருந்தான். எனவே நீ கூறுவது போல் தற்போது உள்ளது போல் மோசமில்லை என்றாலும் எல்லா காலங்களிலும் தீயவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதனால்தான் காலம் காலமாக நீதி போதனைகளும் தரப்படுகின்றன. தற்போது தீயவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதென்றால் அதற்கு ஜனத்தொகைதான் காரணம். ஒரு பெருங்கூட்டத்திலே மிக 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 சிறிய அளவு மக்கள்தான் இங்கு தடத்திற்கு வருகிறார்கள். அதிலேயும் மிக 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 சிறிய அளவிலே தான் எமது வாக்கை செயல்படுத்துகிறார்கள். அகஸ்தியருடைய சீடர், கொடுங்கோல் அரசர்கள் யுத்தம் என்ற பெயரில் பல கொலைகளை செய்து உள்ளார்களே ஐயனே. அகஸ்திய பெருமான், தவறு செய்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் தண்டனை உண்டு. அந்த தண்டனை பிறர் கண்ணுக்கு தெரியும்படி பிறர் அறியத்தான் வரவேண்டும் என்பதில்லை, பிறர் அறியாமல் வருவதும் உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்களை நீ பார்க்க வேண்டுமென்றால் இப்பொழுது யாரையெல்லாம் இழிந்த நிலையிலே, உடல் மிகவும் சோர்ந்த நிலையிலே, வியாதியினால் பீடிக்கப்பட்டு பிறர் யாரும் திரும்பி கூட பார்க்காத நிலையிலே பிற மனிதர்களால் ஒதுக்கப்பட்டு உதாசீனப்பட்டு அரசு மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டு அல்லது சாலையோரங்களில் உணவும் உடையும் இல்லாமலும் இருப்பார்கள் நீ கூறிய கொடுங்கோல் மன்னர்கள். இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு விதி அவர்களுக்கு இருக்கும்போது எதற்காக அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒருவன் குதர்க்கமாக கேட்பான். அவர்களுக்கு உதவி செய்யும் போது
கஷ்டத்தை தீர்ப்பவனின் கர்மா குறைகிறது என்பதற்காகத்தான் அவ்வாறு கூறுகிறோம். இறைவனை வணங்கினாலே ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். தன்னை விட ஒரு பெரிய உயரிய சக்தியின் அருள் நமக்கு கிடைக்கிறது என்ற தைரியமும் பிறக்கும். இறைக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும். அவன் நல்லவனாக மாறும்போது எல்லா கிரகங்களும் நன்மையை தான் செய்யும். இறைவனை வணங்கினாலே ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். தன்னை விட ஒரு பெரிய உயரிய சக்தியின் அருள் நமக்கு இருக்கிறது என்ற தைரியம் பிறக்கும். இறைக்கு பிடிக்காத எந்த செயலையும் செய்யக்கூடாது என்ற எண்ணமும் வரும். அவன் நல்லவனாக மாறும்போது எல்லா கிரகங்களும் நன்மையை தான் செய்யும். இது சத்தியம். மற்றொரு சீடர், கர்ம வினை என்பது ஒருவருக்கு எந்த காலத்தில்தான் முடியும் ஐயனே? அகஸ்திய பெருமான், அப்பா, என்று கர்ம வினை முடிகிறதோ அன்று எம்மை நோக்கி யாரும் வரமாட்டார்கள் அப்பா. தோஷம், பரிகாரம், பாவம், புண்ணியம். ஓம் அகத்தீசாய நமக. அடிப்படை கேள்வியை ஒரு சீடர் கேட்கின்றார். ஐயனே, பாவம் என்றால் என்ன? தோஷம் என்றால் என்ன? அகஸ்திய பெருமான், மகனே, மாவு என்றால் என்ன? பண்டம் என்றால் என்ன? விதை என்றால் என்ன? விருட்சம் என்றால் என்ன? மலர் என்றால் என்ன? மனம் என்றால் என்ன? அதை போலத்தான் இதுவும். ஒன்றை செய்யும்போது எண்ணத்தால், வாக்கால், செயலால், எண்ணம், சொல், செயல், பிறருக்கு தீங்கும் கடும் துயரமும் ஏற்படுகின்ற நிகழ்வு எதுவோ அது பாவம் செய்த பிறகு அந்த பாவத்தால் செய்தவனுக்கு ஏற்படுவது தோஷம். நலம் எண்ணி நலம் உரைத்து நலமே செய்ய நலமே நடக்கும். இறைவனின் அருள்கடாட்சத்தை கொண்டு இயல்புவது யாதென்றால், இத்தொப்ப யாம் காலகாலம் எம்மை நாடும் மாந்தர்களுக்கு இறைவனின் கருணையை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை இறைவனின் கருணையை கொண்டு இயம்பிக் கொண்டே இருக்கிறோம். இத்தொப்ப ஒரு மாந்தன் இன்னொரு மாந்தனை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் விரும்புவதற்கு யாது காரணமாக இருக்க இயலும்? ஒரு மனிதன் சக மனிதனை விரும்புகிறான், அவனை கண்டால் சந்தோஷம் கொள்கிறான் என்றால் என்ன பொருள்? அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய மனிதன் அவனுடைய மன எண்ணங்களிலிருந்து நல்ல அதிர்வலைகளை அனுப்புகிறான் என்பது பொருள். இத்தொப்ப ஒரு விருட்சம் அல்லது செடி மலர்கின்ற இடத்தில் சென்று அந்த செடிகளை மிகவும் கொடூர பார்வை பார்த்து கொலை கருவிகளால் அதனை சேதைப்படுத்தியும் அன்றாடம் பழகி கொண்டே இருந்தால் பிறகு அந்த மனிதன் சாதாரணமாகவே அந்த பகுதியில் நடந்து சென்றாலே செடிகளும் விருட்சங்களும் உள்ளுக்குள் அஞ்சி நடுங்கும், வாடத் துவங்கிவிடும். அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த செடிகள் சரியான மலரை மலர்காமலும் காய்களை காய்க்காமலும் இருந்துவிடும் அப்பா. இதை மனிதர்கள் எங்கு வேண்டுமானாலும் பரிசோதனை செய்து கொள்ளலாம். தற்கால அறிவியல் படியோ விஞ்ஞானப்படியோ இந்த பரிசோதனையை யார் வேணாலும் எப்பொழுது வேண்டாமானாலும் செய்து பார்க்கலாம். எனவே எந்த உயிராக இருந்தாலும் ஓரறிவோ ஈரறிவோ அல்லது ஆறறிவோ தேவர்களோ யாராக இருந்தாலும் முதலில் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது சந்தோஷம் ஏற்படுகிறது என்றாலே அந்த நல்ல மனிதன் எண்ணங்களின் ஆக்கப்பூர்வமான அலைகள்தான். அதைத்தான் நாங்கள் நலம் எண்ணி நலம் உரைத்து நலமே செய்ய நலமே நடக்கும் என்று காலகாலம் ஏம்பிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக்கு. பூமராங்கு. இறைவனின் கருணையை கொண்டு உரைப்பது யாதென்றால், இத்தொப்ப நலமெண்ணி நலம் உரைத்து நலமே செய்ய நலமே விளையும் என்பதுதான் மனிதன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய எளிய சூத்திரமாகும். வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மனம் விரும்பாத சம்பவங்கள் நிகழ்வுகள் நிகழ்கிறதோ, விரும்பாத உறவுகள் தொடர்கிறதோ, விரும்பாத சூழலில் இருக்க நேரிடுகிறதோ அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும், யாருக்கோ எப்பொழுதோ எந்த ஊருக்கோ நகருக்கோ நாட்டிற்கோ ஒட்டுமொத்தமாக பிடிக்காத உயிர்கள் விரும்பாத பாதிப்பை தரக்கூடியாத ஒன்றை அம்மனிதன் செய்திருக்கிறான் என்று. என்றோ ஏற்படுத்திய விளைவு ஏற்படுத்திய மனிதனை மீண்டும் மீண்டும் சென்று சேர்ந்த பிறகே அந்த விளைவு நேராகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பழங்கால ஆயுதமான பூமராங்கு எப்படி எய்தவினிடமே திரும்ப வருமோ அதுபோல ஒவ்வொரு வினைக்கும் விளைவுகள் இருப்பதால் செய்கின்ற வினையை நம் வினையாய் செய்துவிட்டு போனால் என்ன என்பதை தான் நாங்கள் காலங்காலமாக எங்களை நாடுகின்ற மனிதர்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறோம். பித்ருதோஷம். பித்ரு பூஜை செய்ய முடியாத சூழலில் என்ன செய்வது? காயத்ரி மந்திரங்களை பெண்கள் சொல்லலாமா? அகஸ்தியர், அன்பர்,
வேண்டிய வினா. அகஸ்திய பெருமான்: ஆன்மீகத்தில் யார் வேண்டுமானாலும் ஆன்மீகத்தில் சென்று இறை வழிபாட்டில் ஈடுபடலாம். மனமொன்று யார் வேண்டுமானாலும் எந்த மந்திரமும் கூறலாம். இதிலே ஆண் பெண் என்கிற பாகுபாடு ஏதுமில்லை. அஃதொப்ப முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளையும் வேறு சிறப்பு வழிபாடுகளையும் முன்னோர்கள் தொடர்பான தர்ம காரியங்களையும் ஒருவன் செய்துதான் ஆக வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே சமயம் முறையான பூஜை செய்ய இயலாதவர்கள் மானசீக பூஜை செய்து இயன்ற தர்ம காரியங்களிலே தம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, வீட்டிலே வாழ்கின்ற முதிய பெரியவர்களை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி விட்டு அவர்கள் இறந்த பிறகு பூஜை செய்வதால் எந்த பலனும் இல்லை அப்பா. வாழும் பொழுதும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் மதிக்க வேண்டும். அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். அதே சமயம் அவர்கள் இந்த உலகை விட்டு சென்ற பிறகும் குறைந்தபட்சம் மாதம் ஒரு தினமாவது, குறிப்பாக நிறைமதி காலத்திலாவது அவர்கள் நினைவாக தர்ம காரியங்களை செய்வதும் சிறிய சிறிய பூஜைகள் செய்வதுமாகத்தான் இருக்க வேண்டும். கால அவகாசமில்லை என்று மனிதன் கூறுகிறான். ஒரு வாதத்திற்கு ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் உலகில் வாழ்வை எதிர்கொள்ள வேண்டிய மனிதன் எத்தனையோ இடங்களில் காத்திருக்கிறான். அலுவலகத்தில், பயண இடங்களில், இன்னும் பல்வேறு இடங்களில் அவன் காலத்தை விரயம் செய்கிறான். ஆனால் ஒரு தினம் ஒதுக்கி முன்னோர்களுக்காக அல்லது வேறு வழிபாட்டிற்கோ கால அவகாசத்தை ஒதுக்க அவனுக்கு காலமில்லை என்கிறான். காலமில்லை என்பதை விட மனமில்லை, மனதிலே ஈடுபாடில்லை என்பதுதான் மெய்யான மெய்யாகும், நிலையாகும். அகஸ்திய பெருமானுடைய சிடர்: சிரார்த்தத்தில், பித்ருக்களின் சிரார்த்தத்தில் 90 வகை இருப்பதாக சொல்லப்படுகிறது. மகாவியாதிபாதம் பற்றி சொல்லுங்கள் ஐயனே. அகஸ்திய பெருமான்: பின்னர் விளக்கமாக கூறுகிறோம். 96 அல்லப்பா, 108க்கும் மேலான வகைகள் உண்டப்பா. எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களாலும் பின்பற்ற முடியாது மகனே. ஒரு எளிய பூஜை, ஒரு எளிய தர்ப்பணத்தை செய்து ஒரு ஆவினத்திற்காவது வயிறார உணவை தரலாம். எஃகும் இல்லாதவர்கள் சிறிய உயிர்களுக்கு உணவினை தரலாம். முன்னோர்கள் கடனை எப்படி கொடுப்பதென்று மீண்டும் எங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் ஐயனே. அகஸ்தியருடைய அடியவர் அகஸ்திய பெருமான். இறைவனின் கருணையை கொண்டு சுருக்கமாக இத்தருணம் கூறுகிறோம். எத்தனையோ விதிமுறைகளும் விளக்கமான முறைகளும் இருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களும் எல்லா காலங்களிலும் பின்பற்றுவது என்பது மிக 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 கடினமப்பா. குறைந்தபட்சம் ஒரு தினம் ஒரு ஏழைக்காவது அன்னமிடுதல், வேறு தக்க உதவிகள் செய்தல், அன்றாடம் ஒரு ஆலயம் சென்று வழிபாடு, குறிப்பாக பைரவர் வழிபாடு, அஃதொப்ப நிலையிலே நிறைமிதி காலம் போன்றவற்றிலே ஒரு சிறப்பான வழிபாடு, இயன்றவரை தர்மகாரியங்கள். அதோடு மட்டுமல்லாமல் கோட்டம், சாலை வைத்து நல்ல முறையிலே பராமரிக்கும் ஆலயங்களிலே ஆவினங்களுக்கு, பசுக்களுக்கு இயன்ற உதவிகள் செய்தல். இங்கே ஆவினம் என்று கூறுவது ஒரு குறிப்புக்காக, அதற்காக வேறு உயிர்களை எல்லாம் கவனிக்கக்கூடாது என்று பொருள் அல்ல. இறைவனின் கருணையை கொண்டு இதோடு மட்டுமல்லாமல் வருடம் ஒரு முறையாவது தெய்வத்தீவு எனப்படும் ராமேஸ்வரம் சென்று வழிபாடும், இயன்ற முறையிலே அங்கு தற்காலத்தில் 100க்கு 100 விதமான புனிதமான முறையிலே திலையாகம் செய்யப்பட்டாலும் அந்த மண்ணிலே பூஜை செய்வதால் சில நன்மைகள் வரும் என்பதால் யாங்கள் கூறுகிறோம். இயன்றவரை கூடுமானவரை அங்கு ஒரு சில திலையாகத்தை செய்து வருவதும், ஒரு முறை விட்டால் போதும், மீண்டும் செய்ய வேண்டாம் என்ற கருத்தை எல்லாம் விட்டுவிட்டு வாய்ப்பு உள்ளவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறையோ 1 வருடத்திற்கு ஒரு முறையோ அங்கு எல்லா வகையான யாகங்களோடும் திலையாகத்தை செய்வதும், அப்படி இல்லாதவர்கள் அங்கு 3 தினங்கள் குறைந்தபட்சம் தங்கி இறை வழிபாடும் இயன்ற தர்ம காரியங்களை செய்வதும் ஏற்புடையதாகும். இவை எதுவுமே செய்ய இயலாதவர்கள் அன்றாடம் ஆலயம் சென்று பைரவரை, கால பைரவரை வணங்குவதும், அதுவும் இயலாதவர்கள் இல்லத்திலே அமைதியாக அமர்ந்து 108 முறை பைரவர் காயத்ரி மந்திரத்தை உருவேற்றுவதும், அதுவும் இயலாதவர்கள் பைரவர் திருவடி போற்றி, பைரவர் திருவடி போற்றி, பைரவர் திருவடிகள் போற்றி என்று பல்வேறு பாவங்களின் தொகுப்புதான் பொதுவாக எல்லா வகையான பிணிகளின் எதிரொலி என்று கூறலாம். பைரவர் திருவடி போற்றி என்று கூற
அதனுடைய பிணிகளினுடைய எதிரொலி குறைவதை காணலாம். இருந்தாலும் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட கடுமையான பாவத்தின் எதிரொலியாக கூட இது போன்ற சர்மப்பிணிகள் தோன்றுவது உண்டு. கயப்பும் துவர்ப்பும் அதிகமாக சேர்க்க சேர்க்க நல்லதொரு பலன் உண்டு. பிணி தீர்க்கும் ஆலயங்களுக்கு விரதமிருந்து சென்று வழிபாடு செய்வதும் பொதுவாக இந்த பிணியை மட்டுப்படுத்தும். அகஸ்திய பெருமானுடைய ஒரு சீடர், ஒருவர் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டுமா? அதனால் என்ன பயன்? ஐயனே விலக்கி கூறுங்கள். அகஸ்திய பெருமான், அர்ப்பணத்தோடு செய்தால் அது தர்ப்பணம், செய்து தீர வேண்டி இருக்கிறதே என்று செய்தால் அது அவலம். எனவே இது போன்ற பூஜைகள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டன என்று ஊன்றி கவனித்தால் ஒரு விதமான பொருளாதார சுழற்சி தெரியும். ஒரு தனி மனிதனை பார்த்து இயல்பாகவே பிறருக்கு உதவு என்றால் உதவ மாட்டான். அவனை போன்றவர்களுக்கு புரிய வைத்து இது போன்ற பூஜைகள் மூலம் சில தர்ம காரியங்களையும் சில மந்திரங்களை உருவேற்றி அதன் மூலம் அவன் பூர்வீக தோஷங்களை குறைப்பதற்குண்டான யுக்தி. கட்டாயம் அவரவர்களால் இயன்ற அளவு தர்மம் செய்து வருவது சிறப்பு, உதவி புரிவது சிறப்பு. பூர்வீக தோஷத்தையும் எந்த குடும்பத்தில் ஒரு மனிதன் பிறந்திருக்கிறானோ அந்த குடும்பத்தில் உள்ள பூர்வீக தோஷமும் அந்த மனிதன் எத்தனை பிறவிகளில் சேர்த்த பாவத்தை நீக்குவதற்கு இது ஓரளவு உதவும். ஏனென்றால் பெயரளவிற்குத்தான் இத்தருணம் இது நடந்து கொண்டிருக்கிறது. மீதியை குறைப்பதற்கு என்ன வழி என்றால் யாங்கள் கூறுவது போல பொதுவாக பக்தியும் தர்மமும் இருந்தாலும் இறைவனை பைரவர் வடிவத்திலே வணங்கி பைரவருக்கு இயன்ற வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வர நன்மை உண்டாம். ஆசிகள் சுபம். எம்பெருமான் அகஸ்திய பெருமானுடைய வாக்குகள் தொடரும். ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹரி ஓம், ஹரி ஓம்.